தொடர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களும் கேட்கலாம். கடகராசி கடகராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஒரு 2 மாத காலம் அவங்க ஜென்மத்தில் இருப்பார், இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில். ஸோ இப்போ ரிஷபத்துலேருந்து 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் 2ல் கேது, 8ல் ராகு அண்ட் விரயத்தில் குரு. எந்த ஒரு விஷயத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க, காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம முடிவெடுக்கலாம். அலுவலக ரீதியாக சொல்லணும்னா உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்டெல்லாம் பேசும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனத்தோடு நம்ம பண்ணிக்கிறது நல்லது. என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை நமக்கு ரொம்பவுமே வேண்டப்பட்டவங்கன்னா கூட எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களுடைய சீக்ரஸி அண்ட் ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது, எஸ்பெஷலி லேடிஸ். அண்ட் பருவ வயதில் இருக்கிறவங்க தெரியாத முகங்களோட நட்புகள், இந்த இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட் பண்ணேன், நான் ஃபேஸ்புக்கில் நான் ஃப்ரெண்ட் ஆனேன். ஸோ இதில் உங்கள் வயதில் சிறு வயதில் இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க, கடகராசியில் இருக்காங்கன்னா பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விடுதியில் சென்று படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ கடகராசிக்கு கெட்ட நேரமா அப்படின்னீங்கன்னா கெட்ட நேரம் அப்படிங்கிறது இல்லை, பட் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்றைக்குமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. அதனால் கிரகங்கள் எனக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும்பொழுது நான் எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. எப்போவுமே லைஃப் இட்ஸ் நாட் அ கேக் வாக். சில காலகட்டங்களில் சில மனிதர்களை நம்ம சந்திப்போம், அவர்கள் நமக்கு ஒரு பாடமாக இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலையும் பெரியவங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்டு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சத்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட டெலிஃபோனாக தான் இருக்கும். அதனால் தெரியாதவர்களிடத்தில் நட்பு வைப்பது, புதுசாக போய் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பெண்கள் நான் பிரத்யேகமாக சொல்லக்கூடியது. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கலாம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் யாருக்காவது ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு அரிசி பருப்பு இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் மாதிரி வாங்கி கொடுங்க. எவ்ரி வீக் என்னால் பண்ண முடியலன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவோம். மிகச்சிறப்பு. அடுத்ததாக திரு மகேஷ் ஐயர், கடகராசி என்பர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு இது ஒரு விரைய குருமா. அஷ்டம சனி போனதே ஒரு பெரிய ரிலீஃப் இவங்களுக்கு. யார் யார் என்னென்ன எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைய குரு இது வரைக்கும் நீங்கள் வீடு இடம் ஏதாவது வாங்கலை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் திருப்பி 4-5 வருஷத்துக்கு உங்களுக்கு அது கிடைக்காது அந்த அனுபவம். அதனால் வீடு வாங்குறது ரொம்பவுமே நல்லது. கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, இருந்தாலும் கஷ்டத்தோட கஷ்டமாக ஏதேனும் வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பேர் புகழ் அந்தஸ்தை நான் அவமானப்படுத்திட்டாங்க இப்படிலாம் தோணும், எனக்கு எதுவுமே இல்லையேன்னு தோணும். பின்னாடி எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஃபேமிலியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3வது மனுஷங்களை உள்ளே பேச்சுவார்த்தைக்கு விடக்கூடாது. நீங்களும் மற்றவங்களுடைய ஃபேமிலியில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மேடம் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ரீல்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இது பெட்ஷீட் போத்திட்டு பார்க்குறது, அதே மாதிரி விடிய கண் முழிச்சு பார்க்குறது, அது மாதிரி வேறு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் வச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். தம்பி தங்கை இவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடு இடம் வாங்கிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். தாயார் வழியில் நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. குழந்தைகள் உடைய இது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு, கண்டிப்பாக இவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு லோனெல்லாம் கேட்ட இடத்துல இவங்களுக்கு கிடச்சிரும். நினச்ச காரியம் நல்லா இருக்கும். சின்ன உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. 8ஆம் இடத்துல ராகு பகவான் வர ரொம்ப நல்லது தான். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் காரியம் தடங்கள் ஆகி தான் அந்த காரியம் ஜெயிக்கும். தடங்கள் ஆனதுக்கப்புறம் பாதியில் விட்டுட்டு போயிட்டோன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் 4 தடவை முயற்சி எடுத்திங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். தொழில், வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் சக்ஸஸாக கூடி வரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கடகராசி அன்பர்கள், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா துர்க்கை வழிபாடும் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பீமராஜ ஐயா, கடகம்.
கடகராசிக்கு வந்து இது விரயகுரு. விரயகுருன்னு சொன்னால் பாண்டவர்கள், கர்ணன் 2 பேர்ட்டையுமே வந்து கிருஷ்ணர் வந்து தானம் பண்ணுறதுல, தர்மம் செய்கிறதுல யார் வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு அதை உணர்த்துறதுக்காக தங்க மலை அப்படியே கொடுத்துட்றாரு. இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை. இந்த பாண்டவர்கள் வந்து வெட்டி வெட்டி பீமன்லாம் எவ்வளோ பராக்கிரமசாலியாக இருப்பார், வெட்டி வெட்டி வரவங்கலாம் கொடுத்துட்டே இருக்காரு, நாள் முழுக்க கொடுத்துட்டே இருக்காரு. கர்ணன் வராரு, ஒருத்தர் வந்தார், அந்த மலையை எடுத்துக்கோன்னு போயிட்டார். மொத்தத்தையும் அந்த தங்க மலையை ஒரு வினாடியில் அப்படியே தானமாக கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் கையில் என்ன இருக்கோ தானம் பண்ணிவிடுங்க, தர்மம் பண்ணிவிடுங்க, செலவு பண்ணிவிடுங்க. இந்த வருஷம் நீங்கள் வந்து சேர்க்கறதுக்கான, சம்பாதிக்கிறதுக்கான, எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கிறதுக்கான வருஷம் இல்லை, செலவு பண்ணுறதுக்கான வருஷம். செலவு பண்ணுறதுன்னா அப்போ எப்படி பண்ணுறது, யாருக்கு பண்ணுறது, சும்மாவே பண்ணிட முடியுமா? அங்கே வந்து கண்ணன் தங்கமலையை கொடுத்தாரு, நம்மக்கிட்ட அப்படி இருக்கான்னு கேட்டால் உங்கள் குடும்பத்தாருக்கு செலவு பண்ணுங்கள். அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே செஞ்சுருங்க. அப்புறம் செய்யலான்னு நினைக்காதீங்க. அம்மா அப்பாவுக்கு வயசு கூட, அதனால் அவங்களுக்கு வந்து செஞ்சுருங்க. உடன் பிறந்தவர்களுக்கு செய்யுங்க. அதுபோல் யாருக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் குருவோ, யாராலும் நீங்கள் நல்லா இருக்கீங்களோ அவங்களுக்கு செய்யுங்க. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு செய்யுங்க. தர்மம் பண்ணிட்டா போகிறோம், எந்த காலமே கிடையாது. விரயத்துக்கு குரு வரார் அப்படின்னு சொல்லும்போது விரய குரு கஷ்டம்தான். ஆனால் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி தான் விரய பாவமாக வருகிறது. அங்கே தான் இந்த குரு பகவான் ஆட்சி பலத்தையே பெறுகிறார். அப்போ விரயஸ்தானத்தில் அவருக்கு பலம் அதிகம். என்ன பண்ணுவார்னா சுப விரயமாக ஏற்படுத்துவார். அதனால தான் குடும்பத்தாருக்கு செலவு பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சைடு. அதாவது நீங்கள் சேமித்து வைத்த இப்போ சம்பாதிக்கின்ற பொருள், இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. அதை சரியாக விரயம் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. அது என்னன்னு கேட்டால், பொருள் போனால் திரும்ப வரும். திரும்ப வராத பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நேரம். அப்போ உங்கள் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் விரயம் பண்ணாதீங்க. 12ல் குரு இருக்கும்போது ஒன்று நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் விட்டுங்க. 8 மணி நேரம் தூங்குறோம், 4 மணி நேரம் மற்ற விஷயங்களுக்கு போயிடும். பாக்கி இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கு அல்லது மற்றவங்களுக்கு. இப்படியாக திட்டமிடுங்க. இந்த விரயகுரு உங்களுக்கு வந்து பெரிய கெடுபலன் தராது, நற்பலன் தரும். வழிபாடு என்னன்னு கேட்டால், சாட்சாத் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தினந்தோறும் வழிபடுங்க. ஸ்ரீராமத்தை எழுதுங்க, அற்புதமாக இருப்பீங்க. மிகச்சிறப்பு. அடுத்ததாக திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன், கடகம். கடகராசி என்பர்களுக்கு அண்ணா சொன்னாப்புல அஷ்டம சனிலேருந்து விடுபட்டது, ஜெயிலேருந்து வெளில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி, பொருளாதார அமைப்புலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, பல சிக்கல்கள்லேருந்து அப்படியே ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆகும். இந்த நேரத்தில் கடகராசி என்பர்களுக்கு இப்போ விரய குரு வராரு. இவங்க ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடியவர் விரயஸ்தானத்தில் வர்றார். வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 4, 6, 8 இந்த இடங்களை பார்க்கிறார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி. ஆனால் அவர் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆரோக்கியம் வந்து மேம்படும். அதாவது என்னதான் நம்ம சம்பாதிச்சு பணம் பேர் இந்த காலத்தில் இந்த ஓட்டமான வாழ்க்கையில் எல்லாருமே லூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆரோக்கியம் தான். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷய சைக்கிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது மர்மமான ஒரு 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 வளையத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது நல்லா ஓடுவோம், சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துருவோம். அப்படி தான் இப்போ இன்றைக்கி உள்ள நடைமுறை வாழ்க்கை. எல்லா லட்சியங்களும் என்ன ஆகுதுன்னா, கடைசியில் ஒரே நாள், ஒரு மாதம் ஆஸ்பத்திரி முடிஞ்சு போச்சு, 10 வருஷம் உழைப்பு. அப்படி தான் இருக்குது. அதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்திலேருந்து வெளில கொண்டு வரதுக்கான குரு பகவான் தான் இந்த பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு. ஆரோக்கியத்தில் மேன்மை இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவது, புதிய நிலங்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது போன்ற யோகங்கள் குரு பகவான் இப்போ தருவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எதிரிகள் யாருன்னு காமிச்சு கொடுப்பார். இப்போது கத்தி போய் வாள் வந்ததுன்னு சொல்லுவோம். வாள் போய் கத்தி வந்தது கடகராசிக்கு. 8ல் இருக்கிற சனி 9க்கு போயிட்டு 9ல் இருக்கிற ராகு வந்து 8க்கு வந்துட்டார். அந்த மாதிரி நேரத்தில் குரு பகவான் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த நேரமாக அமையுது. அப்போது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை வந்து அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய மறைமுக எதிரிகளை காமிப்பாங்க. கடன்கள்லாம் கொஞ்சம் தீரும், டிஸ்போஸ் ஆகும். முழு கடனும் மாறுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஓரளவுக்கு அந்த கடன் நம்மளை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ஆகும். அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி 8ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் அந்த 8ல் ராகு கடுமையான சில விஷயங்களை செய்யலாம். ஆனால் குரு பார்வையினால் அந்த விஷயங்கள் தடுக்கப்படுகின்றது, அது சுபத்துவமாக மாறப்படுகின்றது. இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் கடகராசி என்பவர்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள், கல்வி, நிறுவனம் நடத்துறது, திருமணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஃபாரினில் தான் செட்டில் ஆவேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இங்கேருந்து அவசரமாக அங்கே போவாங்க. அங்கே போய் அந்த பந்தை எடுத்து செவுத்தில் விட்டு அடித்த மாதிரி வந்து திரும்பி ஐயோ அந்த வாழ்க்கையே பிடிக்கல. இங்கே தான் வந்து இந்தியாவில் வந்து 24 மணி நேரம் சாப்பாடு, 24 மணி நேரம் ட்ராவல், 24 மணி நேரம் மருத்துவ வசதி எந்த நாட்டிலையுமே கிடையாது. அப்படி ஒரு வரம் பெற்ற ஒரு நாடு. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாட்டில் வந்து சில சந்தோஷங்கள் இருக்குது, ஜீவன் இருக்குது வாழ்க்கையில். அதை யோசித்து திருப்பி மறுபடியும் வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமையும். ஆக கடகராசி என்பவர்களுக்கு
இந்த அஷ்டம சனிலேருந்து விடுபட்டு வெளியே வரும்போது ஒரு தாம்பாளத்தில் வந்து பூ பழம் புஷ்பம்லாம் வச்சு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணி இந்தாப்பா வாப்பா உட்காருங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. அமோகமாக வாழ்க்கை மாற போகிறது. மிக்க நன்றி.